அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அது ஒன்று அதிகாலையில் ஆனால் 2 விஷயம் இருக்கும். ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்கணும், இல்லைன்னா இரவு நெடுநேரம் வேலை செய்யணும். 2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதிகாலையில் எழுந்திருக்கணுமா, அது எல்லாத்துக்கும் அது இல்லைன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இரவு 1 மணி வரைக்கும் அல்லது 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிக்காமல் 8 மணி வரைக்கும் தூங்கலாம். அல்லது நீங்கள் அதிகாலையில் எழும்பணும் அப்படின்னா அப்போ நைட்டு சீக்கிரமாக தூங்கிடணும். இந்த 2யும் ஏதாவது ஒன்று கடைப்பிடிக்கணும். ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்கணும், இல்லைன்னா என்னால் அதிகாலைலாம் எழுந்திருக்க முடியாதுங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு காலை தூக்கம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் நீங்கள் 8 மணி வரை கூட தூங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஆஃபீஸ் 9 மணிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 மணி வரை கூட தூங்கலாம். ஆனால் இரவு நெடுநேரம் வேலை பார்க்கணும். இரவு 1 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஒன்று அதிகாலை எழுந்திருக்கிறீங்களா, இல்லை இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஏன்னா இரவு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது. அப்போ 2ல் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அதனால் அதுபோல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு சீக்கிரமாக தூங்கி தான் ஆகணும். 2 வேலையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. அதாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்புறம் அல்லது இரவு நெடுநேரம் 1 மணிக்கு படுத்துட்டு எப்படி 5 மணிக்கு எழுந்திருக்க முடியும்? முடியாதுல்ல. அதனால் இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சா போதும். எல்லாருமே கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ சரி, ஒருத்தர் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு அல்லது 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு, இரவு ஆனால் 10 மணிக்கு படுத்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. 10 மணி அவரால் அவர் ஒரு நார்மல் பீப்புளாக தான் இருப்பார், ஒரு சாமானிய மனிதராக தான் இருப்பார், சாதாரண மனிதராக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா 2ல் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கணும். பெரும்பாலான மக்கள்கிட்ட நீங்கள் வித்தியாசமாக இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் எல்லோரும் மாதிரியும் பெரும்பாலான மக்களை போல் 6 மணிக்கு காலையில் எழுந்திக்கிறீங்க, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்களால் எல்லோரும் மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு, சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வீங்க. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, எல்லோரும் கவனிக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வாழ முடியாது. அப்போது எல்லோரும் கவனிக்கணும், எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்கணும். உங்கள் செயல்பாடு, சிந்தனை, செயல் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கணும். நீங்கள் நைட்டு 2 மணி, எல்லாருமே 10 மணிக்கு 11 மணிக்கு படுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணணும் நைட்டு. அப்புறம் நல்லா படுத்துட்டு காலைல 8 மணிக்கு கூட எழுந்திக்கலாம், 8 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டு சீக்கிரமாக படுத்துட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். இப்படி இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனையும் சரி, செயலும் சரி, பிறர் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். புதுசாக இருக்கே, எல்லாருக்கும் இது புதுசாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுங்க, செய்பவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் உங்கள் இது புதுமையாக இருக்கும். ஒருத்தர் 2 மணி வரைக்கும் நைட்டு ஒர்க் பண்ணுறாரு, காலைல 8 மணி வரைக்கும் தூங்குறாரு, ஆனால் நைட்டு 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு, 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாருன்னா அது எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுல்ல. எல்லாருமே 10-11 மணிக்கு படுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் நைட்டு ஒர்க் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருடைய சிந்தனை, அவருடைய செயலும் வித்தியாசமாக இருக்கா, வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் அப்போ தான் அது திரும்பி பார்க்கப்படும். எல்லாத்துக்குமே அது ரொம்ப புதுசாக இருக்குது. அப்போ அந்த விஷயம், அப்போ அவருடைய சிந்தனையும் அப்படி தான் இருக்கும். அதுபோல் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவர் மட்டும் 4 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா அப்போ அவருடைய செயலே வித்தியாசமாக இருக்கா, அவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கா, அப்போ அவருடைய எண்ணங்களும் வித்தியாசமாக தான் இருக்கும், அவருடைய சிந்தனைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி தான் அது இருக்கும். இது இல்லை, எல்லோரும் மாதிரியும் 10 மணிக்கு படுத்துட்டு 6 மணிக்குன்னா யாரும் திரும்பி பார்க்கணும், நம்மளே எல்லாரையும் போல தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனால் இந்த வித்தியாசம், இதுதான் நம்ம வித்தியாசம். அதுபோல் நம்ம உணவுலேயும் வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக இருக்கணும்னா உங்கள் உணவுலேயும் வித்தியாசம் இருக்கணும். எல்லோரும் கண்ட உணவுலையும் சாப்பிடுவாங்க, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டான்னு சாப்பிட்டு கிடப்பாங்க. ஆனால் நீங்கள் உடலுக்கு நன்மை தருகிற உணவில் மட்டும் சாப்பிட்ணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு எதெல்லாம் தீங்கு தருமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ உங்களுடைய உணவு மற்றவங்களுடைய உணவுலேருந்து வித்தியாசமாக இருக்கா, அப்போ உங்களுடைய சிந்தனையும் வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய செயல்பாடும் வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும். பெரும்பாலான மக்கள் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடு, எண்ணங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வித்தியாசமானதாக மாற்றும்போது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்படும். மற்றவங்க எல்லாரை விட நாம் ஒரு புதுமையான மனிதராக நம்மளை உணர்வோம். நீங்கள் எல்லார் மாதிரியும் வாழ்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லார் மாதிரி தான் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனை, செயல்பாடு எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். இல்லை அதுலேயே நான் சந்தோஷமாக இருக்கேன், எல்லார் மாதிரியும் வாழ்கிறதுலேயே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, அது எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லோரும் மாதிரி வாழ்றதுதான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே, உங்கள் முடிவு தான். வித்தியாசமாக இருக்கணும், எல்லாரை விட வித்தியாசமாக இருக்கணும், எல்லோரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையும், உங்கள் உணவு முறை, உடற்பயிற்சி, ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் வித்தியாசமானது. இந்தியாவில் நேர்மையாக இருக்கிறது வித்தியாசமானது. அப்போ அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வித்தியாசமாக தெரிவிங்க. இல்லை நான் எல்லோரும் போல் லஞ்சம் வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ அது உங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்னது உங்களுக்கு நன்மை கிடைக்கிது. நீங்கள் எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்க, உங்கள் மனசில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, நாளோட நோய் வரும். அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை. அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்.